எவ்ரிவான் இப்போ நம்ம ராஷ்டிரபாஷா ஃபர்ஸ்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய பாத்ரோன் லிக்கிய இதை தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கொடுத்து 2 கேட்பாங்க. ஒரு பாத்ரோன் எழுதுனா அதுக்கு 5 மார்க்ஸ். மொத்தம் நமக்கு 5 லெசன்ஸ் இருக்குது, 5 ஏகான்க்கு இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லெசனில் இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ அதுலேயே 4 கேரக்டர்ஸ் வந்துடும். அந்த 4ல் 2 வரும், நீங்கள் 2 எழுதிடலாம். ஸோ 10 மார்க் வந்துடலாம், வாங்கிடலாம். இது ரொம்ப ஈஸி, அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கக்கூடிய டாபிக் இது. निम्नलिखित पात्रों का परिचय दीजिए. பாத்ரோன் கா பரிச்சை தீஜியன்னு கொடுத்துருப்பாங்க கொஷின் பேப்பரில். 11th ரோமன் லெட்டராக இருக்கும். இது பாத்ரோன் அப்படின்னா கேரக்டர்ஸ், பரிச்சை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்கள பற்றி வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகே, கேரக்டர் வந்து நம்ம ரிவீல் பண்ணுறது. தீஜி அப்படின்னா கொடுங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ வந்து கேரக்டர்ஸை ரிவீல் பண்ணுங்க, கேரக்டர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஸோ இன்ட்ரோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பரிச்சைனா இன்ட்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜீவன்லால். ஜீவன்லால் பற்றி பார்க்கலாமா? जीवनलाल बहु की विदा एकांकी का प्रमुख पात्र है. ஜீவன்லால் வந்து பஹுகி விதான்ற ஒரு ஆக்டிவ் பிளே உடைய, ஏகான்கி அப்படின்னா ஆக்டிவ் பிளே, ஏகான்கி உடைய பிரமுக் பாத்திர ஹே, இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். பாத்திர அப்படின்னா கேரக்டர், பிரமுக் அப்படின்னா முக்கியமான. ஓகே, பிரமுக் பாத்திர ஹே முக்கியமான கேரக்டர் யாரு? ஜீவன்லால். பஹுகி விதாவுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். एकांकी के कथा वस्तु का आधार जीवनलाल की. ஓகே, जीवनलाल की दन लोलुपता ही है. அதாவது இங்கே என்ன சொல்லிருக்காங்க, ஏகான்கிக்கு கதாவஸ்து, இந்த கதையுடைய ஏகான்கியுடைய கதாவஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிப்படை அப்படின்னு சொல்லி அர்த்தம். கதாவஸ்து அப்படின்னா அர்த்தம் அடிப்படை. அடிப்படை ஆதார். ஸோ இதோட பேசிக் ஃபர்ஸ்ட் இந்த நாடகத்தோட அடிப்படையே யார் அப்படின்னா ஜீவன்லால். ஓகே, ஜீவன்லால். ஸோ அவருடைய குணம் எப்படி இருக்குன்னா தன் லோலு பத்தா ஹே, அதாவது அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப பேராசை பிடிச்சவராக இருக்கு. தன் அப்படின்னா பணம், லோலு பத்தா அப்படின்னா பேராசை. ஸோ பண ஆசை பிடிச்சவராக இருக்காரு. ஓகே, ஸோ இந்த கதையோட அடிப்படை யாரு? ஜீவன்லால். அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப பணவெறி பிடிச்சவராக இருக்காரு, பணத்தை ஆசை பிடிச்சவராக இருக்காரு. கதாவஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடிப்படைன்னு அர்த்தம். ஸோ ஜீவன்லால். தன் அப்படின்னா பணம், லோலு பத்தா அப்படின்னா அர்த்தம்னா பேராசை. தன் லோலு பத்தா அப்படின்னா அர்த்தம்னா பண பேராசை. ஸோ இவர் எப்படி இருக்காரு? இவர் தான் வந்து கதையோட அடிப்படை பாத்திரமா இருக்காரு. ஸோ வந்து இவர் வந்து ரொம்ப பணத்தாசை பிடிச்சவரா இருக்காரு. அந்துமே அப்படின்னா இறுதியில, கடைசியில. அந்துமே ஜீவன்லால் கி மன் परिवर्तन द्वारा एकांकी का उद्देश्य पूरा होता है. अंत में கடைசியில ஜீவன்லால் கி மன், ஜீவன்லாலுடைய மனசு, பரிவர்த்தன் அப்படின்னா மாறுறதால, பரிவர்த்தன் துவாரா அதாவது மாற்றம் ஆகிறதால, துவாரா அப்படின்னா வழியாக, த்ரூ அப்படின்னு அர்த்தம். பரிவர்த்தன் துவாரா ஸோ மாறுவதன் காரணத்தால, ஏகான்கிகா கதையுடைய உத்தேஷ பூரா ஹோதாஹே, உத்தேஷ அப்படின்னா என்ன அர்த்தம்னா நோக்கம், பூரா ஹோதாஹே அப்படின்னா நிறைவேறுது. அதாவது அந்தமே கடைசியில ஜீவன்லால் கி மன், ஜீவன்லாலுடைய மனசு, பரிவர்த்தன் துவாரா மாறுறதன் காரணத்தால, ஏகான்கிகா கதையுடைய உத்தேசிய நோக்கம் பூரா ஹோதாஹே பூரணமாகிறது. ஓகே, இதுவரை என்ன சொல்லிருக்கேன்? ஜீவன்லால் பஹுகி விதா ஏகான்கி கா பிரமுக் பாத்திர ஹே. ஜீவன்லால் வந்து பஹுகி விதா ஏகான்கியுடைய ஃபேமஸ் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். ஏகான்கி கி கதாவஸ்து கா ஆதார் ஜீவன்லால் ஹி. ஸோ ஏகான்கியுடைய பேசிக் கேரக்டரே வந்து இவர் தான், ஜீவன்லால் தான். அடிப்படை ஃபவுண்டேஷனே இவர் தான். தன் லோலு புத்தா ஹே, அவர் எப்படி இருக்காருன்னா பண பேராசை பிடிச்சவராக இருக்காரு. அந்துமே கடைசியில் ஜீவன்லால் கி மன், ஜீவன்லாலுடைய மனசு பரிவர்த்தன் துவாரா ஏகான்கா உத்தேசிய பூரா ஹோதா ஹே, பரிவர்த்தன் மாறுறதன் காரணத்தால ஏகான்குடைய நோக்கம் வந்து பூர்த்தி செய்யப்படுது, நிறைவேறுது. ஜீவன்லால் ரமேஷ் और गौरी के पिता है. ஜீவன்லால் யாருன்னு ஃபர்ஸ்ட் இப்போ பார்ப்போம். ஜீவன்லால் யாருன்னா ரமேஷ் அண்ட் கௌரியுடைய பிதா, ரமேஷ் மற்றும் கௌரியுடைய அப்பா. ரமேஷ் கி சாதி மே ஜீவன்லால் பஹுத் தஹேஜ் சாஹதே தே. ரமேஷ்கே சாதிமே, ரமேஷுடைய கல்யாணத்தில், ஷாதி அப்படின்னா கல்யாணம். ஸோ ஷாதிமே கல்யாணத்தில் ஜீவன்லால் பஹுத் தஹேஜ் சாஹ்தே தே. பஹுத் தஹேஜ் அப்படின்னா ரொம்ப டௌரி, அதாவது நிறைய வரதட்சணை. பஹுத்னா நிறைய, தஹேஜ்னா வரதட்சணை. சாஹ்தே தே எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, விரும்பினாரு. ரமேஷ்கே சாதிமே ரமேஷோட கல்யாணத்தில் ஜீவன்லால்
बहुत दहेज चाहते थे, நிறைய வரதட்சணையை விரும்பினாரு. ஓகே, कमला के भाई प्रमोद ने दहेज तो दिया है. ஸோ கமலாவுடைய பாய் இருக்கா இல்லையா, கமலாக்கே பாயி, கமலாவுடைய பிரதர் இருக்காரு இல்லையா, பிரமோத் என்ன பண்ணாரு, தஹேஜ் தோதியாஹே. அந்த தஹேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வரதட்சணை. தோதியாஹே அப்படின்னா கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு, காசு கொடுத்தாரு. யாரு, கமலாவுடைய பிரதர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து காசு கொடுத்தாரு, வரதட்சணை கொடுத்தாரு. பர் இருந்தாலும் 5,000 रुपये பாக்கி ரஹ் ஜாத்தா ஹே. கொடுத்திருந்த போதிலும் 5,000 रुपये 5,000 ரூபாய் பாக்கினா அதாவது பேலன்ஸ். ரஹ் ஜாத்தா ஹே இருந்துட்டே இருந்தது. ஓகே, ரஹ்னா இருக்கிறது, ரஹ் ஜாத்தா ஹேனா இருந்துட்டே இருந்தது. 5,000 रुपये பாக்கி ரஹ் ஜாத்தா ஹே, 5,000 रुपये பாக்கி இருந்துட்டே இருந்துச்சு. ஜீவன்லால் கா லால்ச்சி மன் யஹ் சஹ் நஹி பாத்தா. ஜீவன்லால் கா லால்ச்சி மன் அப்படின்னா ஜீவன்லாலுடைய பேராசை பிடிச்ச மனசு. லால்ச்சி பேராசை, மண் மனசு. ஸோ ஜீவன்லாலுடைய பேராசை பிடிச்ச மனசு. யஹ் சஹ் நஹி பாத்தா, யஹ் இட சஹ் நஹி பாத்தா. சஹுனா நல்லா, அது குட்னு சொல்லி அர்த்தம், நல்லதா பார்க்கல. நஹி பாத்தா, அவர் வந்து சஹு நஹி பார்த்தானா நல்லதா பார்க்கல, இதை ஒரு சரியான விஷயமா பார்க்கல. அதாவது 5,000 பேலன்ஸ் இருக்குன்றத ஒரு மனசுக்கு சரியா படலை. ஓகே, அதுதான் அதுக்கான மீனிங். जब प्रमोद अपने बहन को पहले सावन पर अपने घर ले जाने आता है. இதோட ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஜப் எப்போ, பிரமோத் अपने बहन को அவரோட சிஸ்டரை பஹலே சாவன் பர் ஃபர்ஸ்ட் சாவனுக்கு, अपने घर அவரோட வீட்டுக்கு, லே ஜானே கூட்டிட்டு போக, ஆத்தாஹே வந்தாரோ. எப்போ பிரமோத் அவரோட சிஸ்டரை ஃபஸ்ட்டு சாவன் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாரோ, அப்போது அவர் என்ன பண்ணார், யார், ஜீவன்லால். ஸோ ஜப் எப்போ, பிரமோத் அப்படி பஹன்கோ பிரமோத் அவருடைய சிஸ்டரை பஹ்லே சாவன் ஃபர் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு, அப்பனே கர் அவரோட வீட்டுக்கு, லேஜானே கூட்டிட்டு போக, ஆத்தாஹே வந்தாரோ. அப்போது என்ன பண்ணுறாரு இது ஜீவன்லால் ஓகே, சாஃப் சாஃப் கஹ் தேத்தே ஹே. சாஃப் சாஃப் கஹ் தேத்தே ஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அதாவது திட்டவட்டமாக சொல்லுவாங்கல்ல, கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. கஹ் தேத்தே ஹே அப்படின்னா சொல்கிறாரு. சாஃப் சாஃப் அப்படின்னா திட்டவட்டமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா. தட் பஹலே 5,000 रुपये ஜாயே அதாவது என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு பஹலேனா ஃபஸ்ட்டு 5,000 रुपये ஃபஸ்ட்டு வந்து இந்த 5,000 ரூபாய் இருக்கு இல்லையா, அதை சவுபே ஜாயேன் ஃபஸ்ட்டு கொடுங்க. சவுபே ஜாயேன்னா கொடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, 5,000 rupees இருக்குல்ல, சவுபேன் ஜாயேன் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. உஸ்கே பாத் அதுக்கு பிறகு, உஸ்கே பாத்னா பிறகு, உஸ்கே பாத் அதுக்கு பிறகு, கமலாவை விதாயி அதாவது கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, கமலாவை விடை பெற்று கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. விதாயி ஹுவேனா விடை பெற்று கூட்டிட்டு போகிறது, அவ்வளோதான். ஸோ திரும்ப பார்க்கலாம். ஜீவன்லால் ரமேஷ் और गौरी के पिता है. ஜீவன்லால் வந்து ரமேஷ் மற்றும் கௌரியுடைய ஃபாதரு. ரமேஷ் கே ஷாதி மே ஜீவன்லால் பகுத் தஹேஜ் சாஹ்தே தே. ரமேஷோட கல்யாணத்தப்போ ஜீவன்லால் வந்து நிறைய வரதட்சணையை எதிர்பார்த்தார். கமலா கே பாயி ரமேஷ் நே தஹேஜ் தோ தியா ஹே. கமலாவுடைய பிரதர் பிரமோத் வந்து வரதட்சணை கொடுத்தாரு. பர் இருந்தாலும் 5,000 रुपये பாக்கி ரஹ் ஜாத்தா ஹே. 5,000 रुपये 5,000 रुपये பாக்கி இருந்துகிட்டே இருந்தது. ஜீவன்லால் கா லால்ச்சி மன் ஜீவன்லாலுடைய பேராசம் பிடிச்ச மனசு. சகு நகி பார்த்தா இது சரியானதா பார்க்கல. ஜப் எப்போ பிரமோத் अपने बहन को पहले सावन पर अपने घर ले जाने आता है. எப்போ வந்து அவரோட சிஸ்டர் பிரமோத் வந்து அவரோட சிஸ்டரை ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாரோ, அப்போது யார் ஜீவன்லால் சாஃப் சாஃப் கஹ் தேத்தே ஹே திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பஹலே 5,000 रुपयों 5,000 சவுபேன் ஜாயேன் ஃபஸ்ட்டு அந்த 5,000 rupees கூடுங்க. உஸ்கே பாத் அதுக்கு பிறகு கமலாக்கி விதாயி ஹுவே கமலாயை விடை பெற்று கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஜீவன்லால் கி பி பேட்டி ஹே. ஜீவன்லாலுக்கும் பேட்டி ஹே பேட்டி மகள் இருக்காங்க. உஸ்கா நாம் கௌரி ஹே அவளோட பேரு கௌரி. உஸ்கே பி ஷாதி ஹோ கயி தி. உஸ்கே பி அவளுக்கும் ஷாதி ஹோ கயி தி கல்யாணம் ஆகிடுச்சு. பஹலே சாவன் பர்
फर्स्ट फंक्शन के फर्स्ट सावन के जीवन लाल अपने बेटी के आने की बड़ी பிரதீக்ஷா மே தி. அதாவது என்ன பண்ண ஜீவன்லால், அதாவது பஹலே சாவன் பர் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு, கௌரியோட ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு ஜீவன்லால் என்ன பண்ணுறது, அப்பனே பேட்டிக்கே ஆனேக்கு, தன்னுடைய பேட்டி தன்னுடைய பொண்ணு ஆனேக்கு வரதுக்கு படி பரீட்சா மே தி, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தார். ஸோ ஜீவன்லால் கி பி பேட்டி ஹே, ஜீவன்லாலுக்கும் பொண்ணு இருந்தது. உஸ்கா நாம் கௌரி ஹே, அவளுடைய பேர் கௌரி. உஸ்கே பி ஷாதி ஹோ கயி தி, அவளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. பகலே சாவன் பர் ஜீவன்லால் अपने बेटी की आने की बड़ी परीक्षा में थी. அவர் என்ன ஃபர்ஸ்ட் சாவனுக்கு ஜீவன்லால் என்ன பண்ணாரு, தன்னுடைய மகள் வருவான்ட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தார். கமலா கி விதாயி ஜிஸ் காரன் சே நஹி ஹோத்தே. கமலா கி விதாயி, கமலாவுடைய விடைபெறுதல் அந்த ஃபங்க்ஷனு, கமலா கி விதாயி, கமலாவுடைய விதாயி, ஜிஸ் காரன் சே எந்த காரணத்தால், ஜிஸ்னா எந்த, ஜிஸ் காரன் சே எந்த காரணத்தால், நஹி ஹோத்தி நடக்கலையோ, உசி காரன் சே அதே காரணத்தால், உசி காரன் சே அதே காரணத்தால், ஜீவன்லால் கி பேட்டி கௌரி கே பி விதா நஹி ஹுயே. ஜீவன்லால் கி பேட்டி கௌரி கி, ஜீவன்லாலுடைய பொண்ணு கௌரியுடைய விதா அதாவது விடைபெறுதல் நஹி ஹுவே வரல, ஓகே நடக்கல, ஓகே. ஸோ கமலா கி விதாயி, கமலா கி விதாயி ஜிஸ் காரன் சே நஹி ஹோத்தி, கமலாவுடைய விதாயி அந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த காரணத்தால் நடக்கலையோ, உசி காரன் சே அதே காரணத்தால், ஜீவன்லால் கி பேட்டி கௌரி கி, ஜீவன்லாலுடைய பேட்டி கௌரியோடைய விதா நஹி ஹுவே விதாயி நடக்கல. நெக்ஸ்ட் தபி தபி உன்கோ ஷராஃபத் இன்சானியத் ஆதி சீஸின் யாத் ஆத்தி ஹே. தபி அப்போதான் உன்கோ அவருக்கு, ஷராஃபத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, கடமை கண்ணியம் சொல்லுவாங்க, அதில் கண்ணியம். நெக்ஸ்ட்டு இன்ஷானியத், இன்ஷானியத் அப்படின்னா மனிதாபிமானம், ஆதி எல்லாமே, சீசன் இந்த எல்லா விஷயங்களும், யாத் ஆத்தி ஹே அப்போ தான் ஞாபகம் வரும். தபி அப்போ தான் அவருக்கு, உன்கோ அவருக்கு, ஷராஃபத் இன்ஷானியத் ஆதி அதாவது கண்ணியம் மனிதாபிமானம் எல்லாமே, இந்த எல்லா விஷயமும், சீசன் அப்படின்னா விஷயங்கள், அதாவது திங்ஸ் எல்லாம் விஷயம், யார் ஆத்திகை அப்போ தான் நினைவுக்கு வருது. ஸோ இப்போ தான் அவருக்கு வந்து என்னது கண்ணியன்றது மனிதாபிமானன்றது ஞாபகம் வருதான். உன்ஹே 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 கஹரி சோட் லகதி ஹே. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, கஹரி சோட் லகதி ஹே, கஹரி அப்படின்னா காயமாயிருது, அதாவது வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டார், ஆழமாக டீப்பாக வந்து காயமாகிட்டாரு. கஹரி சோட் லகதி ஹே, கஹரி டீப்பா, சோட் அப்படின்னா காயம். ஸோ கஹரி சோட் லகதி ஹே அவர் டீப்பாக காயம் அடைஞ்சிட்டாரு. ஓகே, இஸ்ஸே சோட் கா பரிணாம் உன்கா மன் பரிவர்த்தன் ஹே. ஸோ இஸ்ஸே சோட் கா பரிணாம், ஸோ இஸ்ஸே சோட் அப்படின்னா இந்த காயத்தால், பரிணாம் அப்படின்னா இந்த காயத்தோட விளைவால், பரிணாம் அப்படின்னா விளைவு. ஸோ இஸ்ஸே சோட்கா பரிணாம் இந்த காயத்தோட விளைவால், உன்கா மன் பரிவர்த்தன் ஹை அவருடைய மனசு மாறுச்சு. வே வே மான்தேஹே கி, வே மான்தேஹே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு வந்து அனுபவம் கிடைச்சது, அவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அதாவது நம்புறாரு. வே மான்தேஹே அவர் நம்புறாரு. பேட்டா ஒரு பகுமே பேட் நஹிஹே, அதாவது மகளுக்கும் மருமகளுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. வே கமலாக்கோ உஸ்க பாயி கே சாத் பேச்தே ஹே, வே அவர் கமலாவை உஸ்கே பாய் அவரோட பிரதரோட பேச்தே ஹே அனுப்புறாரு. ஓகே, இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்லிருக்காங்க, கமலாய் கி விதாயி ஜிஸ் காரன் சே நஹி ஹோத்தி, கமலாவுடைய விதாயி எந்த காரணத்தால் நடக்கலையோ, உசி காரன் சே ஜீவன்லால் கி பேட்டி விதாயி நஹி ஹுவே, ஜீவன்லாலுடைய பேட்டியோடைய ஜீவன்லாலுடைய பொண்ணுடைய விதாயும் நடக்கல. தபி உன்கோ ஷராஃபத் இன்ஷானியத் ஆதி சீசன் யாத் ஆத்தி ஹே, அப்போ தான் அவருக்கு கண்ணியம் மனிதாபிமாவும் எல்லா வகையான பொருளும் வந்து ஞாபகம் வருது, எல்லா விஷயமும் ஞாபகம் வருது. உன்ஹே கஹரி சோட் லகத்தே ஹே அவர் டீப்பாக காயமாயிட்டாரு. இசே சோட்கா பரிணாம் இந்த காயத்தோட விளைவால், உன்கா மன் பரிவர்த்தன் ஹே அவரோட மனசு மாறுச்சு. வே மான்தே ஹே அவர் நம்புறாரு. பேட்டி அவர் பகுமே பேட் நஹி ஹே மகளுக்கும் மருமகளுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. வே கமலாக்கோ அவர் கமலாவை உஸ்கே பாய் கே சாத் பேச்தே ஹே அவரோட பிரதரோட அனுப்புகிறாரு.